पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंगडत्तुरैवार्क्कु नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। அன்பர்களே வணக்கம். இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 541வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இது அக்னி என்பதாகும். அக்னி என்பதற்கு பல வகையான பொருள்கள் அக்னி என்ற சொல்லுக்கு கிடைக்கும். சம்ஸ்கிருதத்தில் அகி என்று ஒரு வினைவேர். கோணலாக செல்பவனுக்கு அக்னி என்று பெயர். நெருப்பை எப்படி மூட்டினாலும் அதனுடைய சுடர் மேல் நோக்கி தான் இருக்கும். பிரசித்த முர்த்வஜ்வலனம் ஹவிர்புஜகா என்று மகாகவி சொன்னான் மாகன். நீங்கள் நெருப்பை மூட்டினாலும் தலைகீழ விறகு அப்படி பிடிச்சிங்களாலும் கேண்டில் நேராக பிடிச்சாலும் ஜுவாலை மேலே தான் இருக்கும். அப்படி இருக்கச்சு அக்னி என்று வளைஞ்சு கோணலாக போகிறவங்கள சொல்கிறேன்னா அந்த சுடரை சொல்ல. இப்போ மக்களில் சில பேர் இருக்காங்க அப்படி கோணலாகத்தான் செயல்படுவாங்க. பகவானும் கோணலாக செயல்படும். அப்புறம் என்ன இவங்களுக்கு அவனுக்கு வித்தியாசம்? யார் அவரிடம் கோணலாக வருகிறார்களோ அவர்களை இவன் கோணலாகவே இருந்து சரி பண்ணுவான். ஆகையினால இவனுக்கும் குட்டிலம் கச்சதி அகி அகி குட்டிலே என்கிற அடிப்படையில் கோணலாக அவர்களை எப்படி அவர்கள் நெருங்குகிறாரோ அப்படி பதில் கொடுப்பவன் என்று பெயராகி. இதை விளக்க ஒரு வரலாறு கிருஷ்ணாவதாரத்தில் எவ்வளோ லீலை செஞ்சிருக்கான். ஸ்ரீபாலிகன் என்பதாக ஒரு ஆசான். அவன் மதுரையிலிருந்து கம்சனுக்கு பக்ஷபாதி. கம்சன்கிட்ட அனுதார். அவன் கண்ணபிரான் உஜ்ஜயினியில் சாந்தீபுரி கிட்ட 64 நாள் கலை கற்று வந்த பிற்பாடு நட்பு பூண்டான். கிருஷ்ணன் அவனுக்கு நண்பன்னு சொன்னான். அவன் கம்சனை கொன்ற கிருஷ்ணனை பழிவாங்க வேண்டும் என்று வந்திருக்கான். சாதாரண ஆள் இல்லை. சரியான டைம் பார்த்து கிருஷ்ணனை ஒழிச்சிடணும். அது மட்டும் இல்லை, கிருஷ்ணன்கிட்ட இருக்கக்கூடிய சக்கரப்படை எப்படியாவது நாம் எடுத்துகிட்டு போயிடும். அந்த சக்கரப்படை நமக்கு வந்து கொடுத்தனா சுதர்சனம் ஆழ்வான், சக்கரத்தை ஆழ்வான், அப்புறம் நம்ம யாரும் வெல்ல இயலாது என்பது அவனுடைய மனப்பால். அந்த எண்ணத்தோடு கிருஷ்ணன்கிட்ட வந்து புளியினான். நான் உன்னை உயிர் நண்பனாக கருதுகிறேன், என்னை நீ உன் நண்பர்களை சேர்த்துக்கணும். பகவானுக்கு புரியும், நம்மளுக்கு வேணால் தெரியாத அசடு. நீ கோணல் எண்ணத்துடன் வருகிறாயா வா அப்படின்னு. என்னென்ன கற்றுன உஜ்ஜயினில் சாந்தி பிரிக்கிட்ட அதை சொல்லி கொடுத்தான். சீமாலகனுக்கு ரொம்ப சந்தோஷம். நீ என் நண்பன் மட்டுமல்ல குருதேவனும் கூட.
அப்படின்னு கண்ணன் தன்னை நம்புகிறான் என்று நம்பத் தொடங்கினாள் ஸ்ரீமாலிகன். மாலிகன் தான் அவருக்கு பெயர். ஆனால் இப்படி கோண்டலாக இருந்ததை வச்சு தான் ஸ்ரீமாலிகன் என்று அவனுக்கு பெயரை ஜனங்கள் சொல்ல ஆரம்பித்தார். இந்த ஆள் ஸ்ரீமாலிகனா இவன் சாதாரண மாலிகன், மோஸ்ட் புவர் மாலிகன். இருந்தாலும் ஸ்ரீமாலிகன் என்று விபரீத லட்சணையாக ஆப்போசிட் டைரக்ஷனில் பொருள் சொல்லி ஜனங்கள் அவனை ஸ்ரீமாலிகன்னு சொன்னான். அப்போது கண்ணன்கிட்ட ரொம்ப நம்பிக்கை நெருங்கிடுத்து. கண்ணன் தன்னை நம்ப தொடங்கிறான்னு தெரிஞ்ச உடனே நம்ம திருவாளர் மாலிகன், ஸ்ரீமாலிகன் அவர்கள் கண்ணன்ட்ட சொன்னார், கிருஷ்ணா நீ என்ன நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன். எனக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுத்த, எனக்கு தெரிஞ்சதை நானும் உன்னோட பகிர்ந்து கொண்டேன். உன்னுடைய சக்கராயுதத்தை எப்படி பயன்படுத்துறது சொல்லிக் கொடு. எப்படி பாருங்க, 3 ஏடிஎம் பின் நம்பரை கொடுக்குற மாதிரி கேட்டான். எனக்கு ஒன்றும் வேண்டாம் சார், உங்கள் ஏடிஎம் கார்டு பின் நம்பரை கொடுத்தா அப்புறம் மீதி நான் கார்டையும் பின் நம்பரையும் கொடுத்துருங்க, நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சக்கரம் என்பது நாராயணனுக்கே உரிய ஆயுதம். எவ்வளோ கோணல் என்ன வருதா அதை கேட்பான். அஸ்வத்தாமாங்கிற ஆசாமம் இப்படி தான் கேட்டான். துரோணர் மகன் அஸ்வத்தாமா. அவன் பிற்காலத்தில் துவாரகைக்கு வந்து கிருஷ்ணனுடைய விருந்தாளியாக தங்கினான். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் ஆச்சாரியர் துரோணர். அவர் மகன் ஆச்சாரிய புத்திரன் துவாரகைக்கு எதுக்கு வந்திருக்கான்னு கிருஷ்ணன் ஆச்சரியப்பட்டார். அவருக்கு தெரியும் எதுக்கு வந்துடும், புரிஞ்சு எடுத்து. அப்படி 10 நாள் இருந்தான். வந்த நல்ல பிராமணன், உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், என்ன வேணும்னு கிருஷ்ணன் கேட்டார். உன் சக்கராயுதத்தை கொடு அப்படின்னா. அத்தையும் வாங்கிட்டா பாண்டவரில் ஒழிச்சுடலான்னு அஸ்வத்தாமின் கனவு. கண்ணபிரான் சொன்னார், எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொன்னார். அஸ்வத்தாமா சொன்னால் எப்படி எடுக்கிறது, இடம் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துக்கோ. அப்படி கிட்டக்க போனால் அந்த சக்கரத்தை ஆழ்வான் படாக்குன்னு தீப்பொறியாக கக்கிது. தீப்பொறி கக்கிறது என்ன தான், நான் கையில் வச்சுருக்கும் போது கக்கத்தான் செய்யும். அந்த பொறுத்துன்னு தான் இதை பிரயோகம் பண்ணி எடுத்துக்கோ. கிட்டக்க போனால் மறுபடியும் ஷாக் அடிக்கிற மாதிரி இருந்தது. கிருஷ்ணா எடுக்க முடியலையேன்னா, அது வரமாட்டேங்கிறது போல் இருக்கு, விட்டுவிடேன் அப்படின்றார். பதிலுக்கு நான் உனக்கு வைஷ்ணவாஸ்திரம், அவன் பதிலுக்கு நான் உனக்கு பிரம்மசிரஸ்கிற அஸ்திரம் சொல்லித்தரேன்னா. கிருஷ்ணன் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்டார். வாட் இஸ் திஸ் பிரம்மசிரஸ்ன்னு கேட்டார். அவன் சொன்னான், இந்த அஸ்திரம் அர்ஜுனனுக்கே தெரியாது, எங்கள் அப்பா எனக்கு மட்டும் சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொன்னான். இப்போ தான் நினச்சினேன், துரோணர் எவ்வளோ நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கார் அர்ஜுனனுக்கு. தன் பிள்ளைக்கு மட்டும் பிரம்மசிரஸ்னு அஸ்திரம் யாருக்கும் தெரியாது சொல்லி ரொம்ப கஷ்டம் வந்தால் இதை பயன்படுத்துவோம். இந்த அர்ஜுனனுக்கு கூட நான் சொல்லித்தரலேன்னு சொல்லியிருக்கேன். சரி அப்படியா, பிரம்மசிரஸ் அவரம் கற்றுக்கிறேன், சக்கரத்தை கொடுக்கலாம். ஆனால் அந்த பிரம்மசிரஸை எப்படி போடணும், எப்படி ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தெரியுமான்னு கேட்டார் கண்ணன். எங்கள் அப்பா எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்தார், எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லித்தரல அப்படின்னு. சரிப்பா, இவ்வளோ ஆயும் கூட சக்கரத்தாழ்வாரும் கிடைக்கல, பிரம்மசிரஸ் கிருஷ்ணன் எனக்கு வேண்டான்னு விட்டார். ஆனால் ஒரு கேள்வி கேட்டதை அஸ்வத்தாமன் புரிஞ்சிக்கல. என்ன கேள்வி, இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியுமான்னு. ஆன் பண்ணதுக்கு வண்டியை ஸ்டார்ட் பண்ண தெரியும், பிரேக் பண்ண தெரியாதுன்னா அந்த டிரைவர் பக்கத்தில் உட்காட நம்ம கதி என்ன ஆகும். இது எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலையா அப்படின்னு கேட்டார். அப்புறமாவது அஸ்வத்தாமா துரோணத்தை போய் இதை எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன்னு கேட்டிருக்கலாம். அவன் சொல்ல, ஏன்னா கேட்கல. ஏன்னு கேட்டால் கிருஷ்ணன் வரைக்கும் போனது அவருக்கு தெரிஞ்சா, ஏண்டா நான் அவனுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கேன் சக்கரா இதன் எதுக்கிட்ட கேட்டேன் அவர்கிட்ட போய் கேட்பாரா, அந்த பயத்தில் அவன் சொல்லிக்கவே இல்லை. அதனால தான் கண்ணபிரான் பின்னாடி அர்ஜுன்கிட்ட சொல்ல போகிறார். பிரம்மசிரஸை போட்டான் கடைசியில் அஸ்வத்தாமா. அர்ஜுனா நீனும் பிரம்மசிரஸை போடுன்ட்டார். பெரிய தகராறு. 2 பேரும் பிரம்மசிரஸை போட்ட உடனே வியாசர் வந்து போரை நிறுத்துங்கள்னு கெஞ்சினார். அப்போது 2 பேரும் வாபஸ் வாங்கிக்கோன்னார். ஆமாம், அர்ஜுனன் வாபஸ் வாங்கிட்டான். அஸ்வத்தாமா போட்ட பிரம்மசிரஸ் அப்படியே இருக்குது. வாபஸ் வாங்கிக்கோன்னா எனக்கு தெரியாதுன்னுட்டான். மத்தியா சொன்னேனே கிருஷ்ணன் சொன்னான், நீயே வாபஸ் வாங்காது. ஆனால் அர்ஜுனன் தான் அதை ஆஃப் பண்ணிடும். அப்போ ஏற்பட்ட அஸ்வத்தாமாவால் நம்ம மாலிகன் ஆசைப்பட்டான், உன்னுடைய சக்கரத்தை கொடு. பகவான் சொன்னார், இதை எப்படி போடணும்னு சொல்லி தெரியுமா அவனுக்கு. அப்படி அஸ்வத்தாமாவை எடுத்துன்னு போனார். இவனுக்கு எப்படி போடணும்னு சொல்லித்தரேன், ப்ராக்டிஸ் பண்ணலாம் வா அப்படின்னார். 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணான். அப்போ கண்ணன் மெல்ல அந்த சக்கராயத்தை எடுத்தார். இதை இங்கே வச்சு இப்படி பண்ணணுன்னார். அவன் அப்படியே புரிஞ்சினான். இங்கே வச்சு இப்படி பண்ணான். ஒரு சுற்றி அவன் கழுத்தை வெட்டி போட்டு, ஐயோ ஸ்ரீமாலிகா சொல்லி கொடுத்தே போயிட்டேடான்னு பகவான் வருத்தப்பட்டார்.
ஜனங்கள்லாம் வந்தால் ஸ்ரீமாலிகனுக்கு இறுதிச் சடங்குகள் நடந்தன. ஆனால் ஸ்ரீமாலிகன் கோணலா வரானோடனே கோணலா சக்கரத்தை அவங்க கையிலேயே கொடுத்து, அவனையே இந்த சக்கரத்தை இங்கே வச்சு சுத்துன்னு தப்பாக சொல்லி கொடுத்து அவன் கழுத்தையே வெட்டினான் பகவான். இப்படி கோணலாக வருவர்களை கோணலாகவே இருந்து கொண்டு வெல்பவனால பகவானுக்கு அக்னி என்று பேர். கருணாகரன், இந்த ஸ்ரீமாலிகன் கதைன்னு ஒன்று சொன்னீங்க, இது எந்த புராணத்தில் இருக்குது? நாங்களே எவ்வளோ புராணம் பார்த்துட்டோம், நீ உன் கற்பனை சரடை விட்டுட்டியா? புராணத்தில் இல்லையான்னு சில பேர் கேட்பாங்க. நான் கற்பனை சரடை விடலை, பெரியாழ்வார் பாடியிருக்கார். பெரியாழ்வாருக்கு பகவான் இந்த வரலாறை காண்பித்தான். ரிட்சி பூ சூட்டவான்னு கூப்பிடுறார் கிருஷ்ணனை. அப்போ பெரியாழ்வாருடைய தயார் யசோதை சொல்றது ஒரு பாட்டு பாடுறார். சீமாலிகனவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய், ஆமாறு அறியும் பிரானே அணியரங்கத்தே கிடந்தாய், ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய், இருவாட்சி பூ சுட்டவாராய். எப்படி சில நல்ல விஷயங்கள் நம்ம எஸ்விபிசி சேனலில் தான் வருமோ, அந்த மாதிரி சில புராண வரலாறுகள் ஆழ்வார் சேனலில் மட்டும்தான் தெரியும் இல்லையா? வெங்கடேச சஹஸ்ரநாமம் எந்த சேனலில் வரும்? நம்ம எஸ்விபிசியில் தான் வரும். அதே மாதிரி இந்த வரலாறு ஸ்ரீமாலிகன் கோணலா போன வரலாறை பெரியாழ்வார் சேனலில் மட்டும் பெருமாள் காண்பிச்சான். பெரியாழ்வார் பாடினார் அந்த வரலாற்றை. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு இந்த திருநாமத்தின் விளக்கத்தை சொன்னேன். எங்கே இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். எம்பெருமான் குட்டிலே குட்டிலோ பூத்வா தமதா விஜயன் விபாதி நாம்னாக்னிஹி ஸ்ரீமாலிகமித்ர சிரஸ் சக்ரே யோக்யா பிரயோகதோ கன்யஹா. இதற்கு தமிழ், கோணல் மதியரை கோணல் மதியால் சீமாலியனை ஆழிப்படையன் பயிற்சியில் அழித்தது போலே அழிப்பான். அகிகுட்டிலே என்ற வினயானடையும் அக்னி என்னும் பெயர்வனாமே. எங்கே நம்முடைய கோணல் மதியினர் நம்ம ஏமாத்தாதபடி நாம் சேஃபாக இருப்பதற்கு ஜெபியுங்கள், தியானம் செய்யுங்கள் திருவேங்கடமுடையானை. எங்கே என்னுடன் கலந்து சொல்லுங்கள். அக்னயே நமஹா, நமோ வெங்கடேஷாயா, வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.